வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய போது, நான் மீண்டும் வங்கதேசம் வருவேன் என உறுதியாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வங்கதேசத்தை ஆண்டு வருகிறது. அந்நிலையில் ஹசீனா சமீபத்தில் அவாமி லீக் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுடன் சமூக வலைதளத்தில் உரையாடினார். அப்போது இடைக்கால அரசின் தலைவர் மக்களின் மீது அக்கறை இல்லாதவர், ஒரு காலத்தில் மக்களுக்கு கடன் கொடுத்து அதிக வட்டி வசூலித்தவர், வெளிநாட்டில் அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார், இப்போது அவருடைய அதிகார ஆசை வங்கதேசத்தை அழித்து விட்டது என்று விமர்சித்தார். தற்போதைய அரசின் கீழ் அவாமி லீக் கட்சி தொண்டர்கள், போலீசார், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்றும் ஹசீனா கூறினார். மேலும் இப்போது நடக்கும் சமூக அக்கிரமங்கள், ஊடக தடைகள், மிரட்டல்களை அல்லாஹ் சகிக்க மாட்டார். நீதிக்காக தனது போராட்டம் தொடரும். நிச்சயமாக மீண்டும் வங்கதேசம் வருவேன். இதற்காகத்தான் அல்லாஹ் தன்னை உயிருடன் வைத்துள்ளார் என்று அவர் உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்தார். ஹசீனாவின் இந்த உரை தற்போது வங்கதேச அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.